வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு ஹெல்த் அப் சேனல். இந்த பதிவில் சாமை அரிசி புட்டு பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாமை அரிசி புட்டு செய்கிறதுக்கு 1 கப் எடுத்துருக்கு. இதை நம்ம ஒரு 30 மினிட்ஸ் ஊற வைக்கணும். ஸோ நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். 3 to 4 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 30 மினிட்ஸ் ஊற வச்சிடலாம். தேர்ட்டி மினிட்ஸ் ஆகிடுச்சு. சாமை அரிசி பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ இதை நம்ம தண்ணியை ஃபுல்லாக ட்ரைன் பண்ணிடலாம். இப்போ கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் போட்டுடலாம். பேனில் நம்ம ட்ரைன் பண்ணி எடுத்து வச்சுருக்க சாமையை சேர்த்துடலாம். இது நல்ல உதிரி உதிரியாக ஆகிற வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இது நல்லா உதிரி ஆகிறதுக்கு ஒரு 8லேருந்து ஒரு 10 நிமிஷம் எடுக்கும். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாம் நல்லா உதிரி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கேஸ் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இதை கொஞ்ச நேரம் ஆற விட்டுடலாம். நல்லா ஆறின உடனே நம்ம மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு 5 ஏலக்காயை சேர்த்துடலாம். நல்லா ஃபைனாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மிக்ஸி ஜாரில் நல்லா ஃபைனாக கிரைண்ட் ஆகி இந்த பதத்தில் இருக்குது. இப்போ இதை நம்ம வேக வச்சு எடுக்கணும். இப்போ இதை நம்ம ஒரு கப்புக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். 1/4 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வார்ம் வாட்டரை கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நல்லா பிசைஞ்சு விட்டுடலாம். புட்டு மாவுக்கு பிசைகிற மாதிரி நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சிடலாம். இந்த மாவு பிசைகிற பதம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பிடிச்சா கொழுக்கட்டை மாதிரி பிடிக்கணும். அப்படின்னா எல்லாமே உடஞ்சிரும். இதை மாதிரி பதம் வந்ததுன்னா இது கரெக்டான பதம். அந்த அளவுக்கு வர மாதிரி நம்ம தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு விட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ மாவு கரெக்டான பதத்தில் இருக்குது. இதை நம்ம பாயில் பண்ணணும். ஸோ அதனால் ஸ்டீமரில் வச்சிடலாம். ஸ்டீமர் பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு மூடி போட்டு கவர் பண்ணிடலாம். சாமை அரிசி வேகிறதுக்கு பார்த்திங்கன்னா 30 to 45 மினிட்ஸ் வரைக்கும் எடுக்கும். ஆனால் அதனுடைய சுவையும் அதனுடைய பயனும் நமக்கு ரொம்ப சிறந்ததாக இருக்கும். சாமை அரிசி வேகிறதுக்குள்ளே நம்ம கேஸ் ஸ்டவ்வில் மற்ற பொருளை ரெடி பண்ணிக்கலாம். கேஸ் ஸ்டவ் பற்ற வச்சுட்டு தாளிப்பு கரண்டி போட்டுட்டு 1 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிவிட்டு நெய் மெல்ட் ஆன உடனே முந்திரி பருப்பை சின்ன சின்னதாக உடச்சி வச்சுருக்கோம். அதை சேர்த்துடலாம். நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். சாமை அரிசியில் நிறைய பெனிஃபிட் இருக்குது. இது மாதிரி நம்ம வேக வச்சு நம்ம உடம்புக்கு சேர்த்துக்கும் பொழுது அதில் இருக்கிற பெனிஃபிட்லாம் நமக்கு அப்படியே கிடைக்கும். இப்போ 40 மினிட்ஸ் ஆகிருக்கு. லிட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு மாவு வெந்திருக்கான்னு பார்க்கலாம். மாவு எடுத்து நம்ம திரட்டி பார்த்தோம் அப்படின்னா திரண்டு வரணும். அந்த பதம் வந்ததுன்னா மாவு வெந்துடுச்சின்னு அர்த்தம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு திரண்டு வருது. மாவு வெந்துடுச்சு. நம்ம கேஸ் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். கேஸ் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்டீமர் பிளேட்டில் இருந்து கப்புக்கு புட்டு மாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க முந்திரியை சேர்த்துடலாம். 1/4 கப்பு தேங்காய் திருகலை சேர்த்துடலாம். தேவையான அளவு நாட்டு சர்க்கரையும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, சாமை அரிசி புட்டு ரெடி ஆகிடுச்சு. இது டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம புழுங்கல் அரிசி புட்டு மாதிரியே தான் இருக்கும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி.